தாரகை பேசுற அந்த வீடியோ பாக்குறீங்களா? எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சிருக்கிறத மறந்து விடக் கூடாது. எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸ் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸ் கிடைச்சு என்பதை மறப்பதற்கு இல்லை. சட்டப்பேரவை யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சனா? அன்னைக்கு 39 இடங்கள் திமுக கூட்டணி 2019 வெற்றி பெற்ற போது ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை போனாரா? போகல. போகாமலே நாங்க ஜெயிச்சோம். சரி, நான் என்ன கேக்குறேன், அந்த 2019 நீங்க ஏன் வட இந்தியால எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்தீங்களே? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு காரணமே இந்த 40 எம்பி தமிழ்நாட்டோட சேர்த்து உங்களுக்கு 10 எம்பி. இந்த 10ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் தகுதி கூட கிடையாது, அந்தஸ்து கூட இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டித்தான் பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. சரி, 2021 திமுக ஆட்சியை பிடித்த போது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போல. அப்ப திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 133 எம்எல்ஏக்கள். எப்படி? ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போறதுக்கு முன்னாடி திமுக 133 எம்எல்ஏக்கள். ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. போனதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் எத்தனை? 59. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 18. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்கள் எத்தனை? 5 பேரு. அப்ப ராகுல் காந்தியால எங்களுக்கு லாபமா நட்டமா? நட்டம். நான் ஒரு வாதத்துக்கு வர்றேன். 10 எம்பிக்கள் காங்கிரசுக்கும் மொத்தமா 40க்கு 40 எம்பியை திமுக பெற்றது. அதுக்கு ராகுல் காந்தி போன பாரத் ஜோடோ யாத்திரை தான் காரணம்னு வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ரைட்டு. ஏன் அதே மாதிரி வட இந்தியால உங்களால ஜெயிக்க முடியல? ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் நடந்தாரோ? ஏக்கா தாரகை கட்பட்டக்கா, ராகுல் காந்தி குஜராத்ல ஏங்கா நடக்கல? நடந்தாரா? வேற எங்கெல்லாம் நடந்தாரு? மகாராஷ்டிரால நடந்தாரா? எங்கக்கா முடிச்சாரு? காஷ்மீர்ல முடிச்சாரு. என்னக்கா? அப்ப கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நடந்திருக்கிறாரு. ஏன் மத்த ஸ்டேட்ல எல்லாம் உங்களை ஒரு கட்சியாவே மதிக்கல? ஏன் ராகுல் காந்தியை இவராவது பிரதமராவது அப்படின்னு நினைச்சு ஏன் உங்களுக்கு ஓட்டு போட தயங்கிட்டாங்க மக்கள்? அங்கேயும் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தாரா இல்லையா? ஏன் அங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல? அவ்வளவுதான்.